முத 3 கண்ணா இருந்தது இவளுக்கு. உலகத்திலே 3 கண்ணோட பிறந்தவன் இவதான். நெற்றி கண்ணோட பிறந்தவள் இவள்தான். அப்படி பிறந்தவுடனே இந்த நெற்றில இருந்து அக்னி சோலையாகப்பட்டது உன் அருகில் நெருங்க முடியல. ஆயினால் உன்னை கேட்டதற்கு முத்த கொடுக்க வேண்டுமானால் உன் நெற்றிக்கனை பேர்த்தனைக்கு தாமா கொடு அப்படின்னு கேட்டான். ஆமாண்டா. என்ன செய்தார்? காமத்திற்காக நான் நெற்றிக்கனே கண்ணு போனா பரவாயில்லை, நம்மளுக்கு தேவை காமம் தானே. எல்லாம் சொல்லுவாங்க காம கண்ண மாதிரி. அது மாதிரி அந்த கண்ணையே பேத்து கொடுத்துட்டான். அப்படி பேத்து இடத்தில் பார்க்கப்பட்டது. குதிரவப்பட்டு பெருக்கெடுத்து ஓடி வந்தது. அடடா, நமக்காக கண்ணை கொடுத்தார். இவனுக்கு இப்படி உதரமாகப்பட்டது பெருக்கெடுத்து ஓடுது. நெற்றிக்கு மண்ணெடுத்து நெத்தில வச்சு அழுத்தலாம். வச்சுக்கிறீங்க பொட்டு. நம்ம தாய் குணம்லாம் வச்சுக்கிறாங்க பாரு பொட்டு திலகம். அது யாரால் உருவானது? இவளால உருவானது. வந்த உதிரத்தை நிறுத்துவதற்காக சிவபெருமான் எடுத்து வைத்த செட்டிக்கு மனதா இப்பெல்லாம் தாய்மாரெல்லாம் எல்லாம் நெத்தில வச்சுக்கிறாங்க போட்டு. அந்த தாயி அகிலாண்டபடி பிரம்மணனாகி ஆதி பராசக்தியம்மா எத்தரோ அவதாரம் கொண்ட தாமாரியம்மா தாயி இந்த பாவி உன்னையே மனதார நினைத்துக் கொண்டு இந்த உயிருள்ள கலச்சத்தை நானே என்னுடைய கரத்தொட்டு எடுக்க போறேன்மா. இந்த பாவிக்கு நீங்க தான் நம்ம உறுதுணையாக இருக்க வேண்டிய என் தாயே. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா
பகிசவர்த்தனி மகேஷ பாலினி சூலாகினி சுவர்க போகினி நீலாதரி நித்ய கல்யாணி முத்து குளித்தவளே எங்கள் முத்தமை தாயாரே குளித்தவளே எங்கள் முத்தமை தாயாரே அடி வர வேணும் இல்லையிலே எங்கடா பால ஆளுங்கண்ணா ஏ பதாரே ஆட்டோல இருந்து இறங்குறான் பையா ஆட்டோ வந்து என்ன பாரா எப்படி பணப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட கக்கூசுக்கு அங்க வச்சுட்டு வச்சுக்கோ ஒருத்த கூட வர மாட்டான்டா பாய் ஆத்தா மாறி கருமாறி அவதார வாரி தட்டி விளங்கி ஒவ்வொரு இடத்திற்கு ஒரு பெயர் மேல் மருவ அகால பரமேஸ்வரி மேல் மருவத்தூர் ஆதிபரா சக்தி காண்டிலை காமாட்சி மதுரை மீனாட்சி முத்துமாரி தருமாரி முத்துமாரி இந்த உலகத்தில் முதல் முதலாக தோன்றியவன் எப்படி நான்கு யுகம் எல்லாம் பெரியவர்களுக்கு தெரியும். கிரேதா திரேதா துவாபரி கலியுகம் நான்கு யுகம். அந்த யுகத்திற்கு முன்னால் ஒரு யுகம் இருந்தது, அதுதான் மணியுகம். அந்த மணியுகப்பட்டது எப்படி காட்சியளித்தது? ஒரே மணல் மேடாக காட்சியளிக்கிறது. அந்த நேரத்தில் அந்த மணலாகப்பட்ட வெடித்து மேலே பாதியாகவும் கீழே பூமியை பாதியாகவும் பிளந்தது. அப்படி சென்றவுடனே அந்த நேரத்தில் அகோரமாக இவன் தோன்றினார். உலகத்திலே முதலாக தோன்றியவன் இவர்தான். அது எப்படி தோன்றார்? உடலில் ஆடை இல்லாமல் நிறுவனமாக தோன்றுகிறார். அம்மனை கட்டியா? ஆமாண்டா. ஆமாண்டா. நான் ஒரு மாதிரியா லூசு. நான் எங்க ஊர்ல பண்ண அமங்களை தாங்க முடியாதா ஊரை விட்டு சேர்த்துக்காங்க. என்னடி ஓமா நீ பயப்படாத. நாகரணி பயப்படாத. அதுக்குதான் குழந்தையா இருக்கும்போது காம்பரன்ஸ் சாப்பிடணும். உங்க அம்மா என்ன உனக்கு குளமா பேத்து போட்டாங்க. கால் நீட்டே தான் வந்து ஓட சொல்லணும். நான் பூந்து ஓடுவேன், நீ ஓடுவியா? எங்க பூந்து ஓடுவேன்? எங்க வேணாலும் பூந்து ஓடுவேன். நிர்வாணமாக உடனே ஆடை இல்லாமல் இவள் தோன்றினார். தோன்றிய உடனே இரண்டாவது அங்கு மிக அழகு திருந்து பார்த்தால் மரம் செடி கொடி எதுவுமே தெரியவில்லை. கட்டளையில காமத்தில் அப்படி கிடையாதுடா. சுத்தி பாக்குற ஒண்ணுமே கிடையாது. இவள் அயற்சால் சென்று ஓடி முடியாத உடனே வீரவை துளியாகப்பட்டு பூமியிலே விழுந்தார். அப்படி வீரவை துளியாகப்பட்டு பூமியில விழுந்தவுடனே அது பெருத்த ஒரு ஆறா பெருக்கெடுத்து வருது. அந்த ஆற்றிலே நீர் பாசிகள் தவழ்ந்து தவழ்ந்து பார்த்தா என்ன செய்தார்? இந்த பாசைக்கு உயிர்வடுத்தல் என்ன நடக்கும் என்று என்ன செய்கிறார்? தான் சக்தியை பயன்படுத்தி அந்த உயிரை கொடுக்கிறார். அப்படி உயிர் கொடுத்தவனே ஒரு பாசி ஆண் பாம்பாகவும் மற்றொரு பாசி பெண் பாம்பாக மாறியது. மாறியுடனே பாம்பு என்ன பண்ணும்? எடநாடு சொல்லுவாங்க ஒரு கிராமத்தில். அப்படி சீற்றம்பரத்தில் ஈரேறியது. அந்த நேரத்தில் இவன் பார்த்த பாரு, இவனுக்கு காமம் தலைக்கறி. இவனுக்கு காமம் பறந்து போச்சு. அடாடா, நாம் படைத்த உயிர்வாகப்பட்டது பாம்புகளை இந்த அளவுக்கு சிற்றின்பத்தை ரசிக்கிறது என்றால் ஈடுபடுவது என்றால் நம்மை கேட்டு ஒரு உருவத்தை படைத்தால் நாம் காமப்பத்தை தீர்க்கிறேன் என்று நினைத்து ஒரு சிற்றைக்கு மண்ணை எடுத்து ஓம் என்ற மந்திரத்தை ஜெபித்து அப்படி ஒரு உருவத்தை படைக்கிறார். அப்படி படைத்த உடனே அதில் உருவகப்பட்டது தோன்றிய உருவம் இவளை பார்த்து அம்மா என்று அழைத்து அம்மான்னு கூப்பிட்டா புள்ள மாதிரி ஆகுது. ஏண்டா புள்ளைய போய் கட்டிப்பிடிப்பாளா?
தாய் பிள்ளை மகன் என்ற பாசம் காட்டி பிடிக்க முடியுமா? ஒண்ணு சேர முடியாது. காமத்தை தீர்க்க முடியுமா? ஆகினால் இரண்டாதி காமத்தை தீர்ப்பதற்காக ஒரு பிள்ளை படைத்தோம், ஒரு உருவத்தை படைத்தார். நம்மை பார்த்து அப்பா என்று அழைக்கிறது. இந்த தோன்றிய பிள்ளை யார் என்ற கேள்வி ஏற்பட்டது. அந்த பிள்ளை யார்? இந்த பிள்ளை யார் என்ற கேள்வி எழுப்பி உடனே அந்த கேள்வியா அந்த குழந்தைக்கு பேரா வச்சிட்டா. பிள்ளை யார் அப்படி பெயர் வைத்து அரச மரத்தை லோகநாம்பர் என்ன சேர்த்தானா அவங்க கட்டிக்க ஆக மாட்டேன். அவன் தான் முதலாக படைத்த உருவம். என்ன செய்கிறார்? இன்னும் காமாசை விடல. சரி இதுதான் பிள்ளையா ஏத்துக்குவோம் அப்படி சொல்லிட்டு மீண்டும் சித்திக்கு மண்ணிருக்கின்றார். ஓம் என்று மஞ்சனத்தை ஜெபித்து இரண்டாவது ஒரு உருவத்தை படைக்கிறார். உயிரை கொடுக்கிறார். தோன்றி உருவம் பட்டது. இவரை பார்த்து தங்கா என்று அழைத்தது. அண்ணமுறையாவது முடியாது. ஆகினால அண்ணனாக ஏற்றி அவன் தான் யார்? அரிமாய கண்ணன் வைகுண்ட வாச. என்ன கொள்ளாத, உனக்கு கால நேரத்தில் எந்த நேரத்தில் ஆபத்து நேர்ந்தாலும் அண்ணன் நான் வந்து காப்பாற்றுவேன். அண்ணனாக ஏற்றி வைகுண்டத்தை அமர வைத்தார். மீண்டும் சித்திக்கு மண்ணிடைத்து மந்திரத்தை ஜெபித்தார். மூன்றாவது ஒரு உருவத்தை படைத்தார். ஆமா, தோன்றி உருவம் பட்டது. இவனை பார்த்து கண்ணே என்று அழைத்தது. வெண்ணேன்னு கூப்பிட்டோன்னே உங்களுக்கு ஜில்லுனாய் போச்சு. அடடா இவன் தான் நம்ம ஆசை தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளைக்கு ஓடுறான். இவன் ஓடுறான், அவன் ஓடுறான், இவன் ஓடுறான், அவன் ஓடுறான். இப்படி மாறி மாறி ஓடினே இருக்கிறாங்க. ஏண்டா பண்ண பார்த்தா அத்தான் என்னை கட்டளைக்கு முத்தோடு காமத்தை தீர்த்து வைப்பேன் என்று பார்த்தான். ஆனால் ஏன் என்னை கேட்கிறா? அப்படி கேட்ட உடனே அந்த உருவாகப்பட்ட என்ன உரைத்தது? அவன் இவனுக்கு முத 3 கண்ணா இருந்தது. உலகத்திலே 3 கண்ணோட பிறந்தவன் இவதான். நெற்றி கண்ணோட பிறந்தவன் இவள் தான். அப்படி பிறந்த உடனே இந்த நெற்றில் இருந்து அக்லி சோலையாகப்பட்டது உன் அருகில் நெருங்க முடியல. ஆகினால் உன்னை கேட்டதற்கு முத்தகுலைக்கு வேறுமானால் உன் நெற்றிக்கனை பேர்த்தனைக்கு தாமா கொடு அப்படின்னு கேட்டான். ஆமாண்டா. என்ன செய்தார்? காமத்திற்காக நான் நெற்றிக்கனே கண்ணு போனா பரவாயில்ல, நம்மளுக்கு தேவை காமம் தானே. எல்லாம் சொல்லுவாங்க காம கண்ண மாதிரி. அது மாதிரி அந்த கண்ணையே பேத்து கொடுத்துட்டான். அப்படி பேத்து இடத்தில் பார்க்க விட்டது. குதிரவப்பட்டு பெருக்கெடுத்து ஓடி வந்தது. அடடா நமக்காக கண்ணை கொடுத்தார். இவருக்கு இப்படி உதரமாகப்பட்டது பெருக்கெடுத்து மண்ணெடுத்து நெத்தில வச்சு அழுத்தினான். போட்டு நம்ம தாய் குணம் வச்சுக்கிறாங்க போட்டு திலகம். அது யாரால் உருவானது? இவளால உருவானது. வந்த உதிரத்தில் நிறுத்துவதற்காக சிவபெருமான் எடுத்து வைத்த செட்டிக்கு மனதான். இப்பெல்லாம் தாய்மாரெல்லாம் எல்லாம் நெத்தி வச்சுக்கிறாங்க போட்டு. அந்த காலத்துல குங்குமம் மங்களகரமா வச்சுக்கிறாங்க. ஸ்டிக்கர் போட்டு வைக்குதுங்க, எடுக்குதுங்க. பாத்ரூம்ல கண்ணாடியில முகம் தெரிஞ்சு வெறும் ஸ்டிக்கர் போட தானே தெரியுது. ஆமா, அப்படி அந்த பொட்டு உருவதற்கு காரணமே வந்தாங்க. மீண்டும் என்ன அந்த உருவப்பட்டது உச்சந்தலை வழியாக பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. மேல் வழியாக என்னடா சேற்றில வைத்தும் அந்த உருவப்பட்டது மேலே வருகிறது என்று மீண்டும் சிற்றிக்கு மண்ணெடுத்து உச்சந்தல்ல வச்சு அழுத்தலாம். குழந்தை பிறந்தா பார்த்தா பள்ளமா இருக்குது பாரு. அது காரணம் என்ன? அன்று சிவபெருமான் அழுத்தியதுதான். ஆமாண்டா. அப்படி நின்றவுடனே அந்த உருவப்பட்டது நின்று விட்டது. மூன்றாவது எங்கே பெருக்கெடுத்து வருகிறது? இவள் யோனில் வழியாக பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. ஆணின் உறுப்பு மானி, பெண்ணின் உறுப்பு யோனி. அப்படி யோனின் வழியாக பெருக்கெடுத்து ஓடி வரும் நேரத்திலே ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணின் உறுப்பை தொடைகிறமா நினைத்துக் கொண்டு என்ன செய்தார்? 16,000 வியான பலப்படுத்தவர்கள் பெண்கள். ஆண்களை விட 16,000 வியானை பலப்படுத்தவர்கள் பெண்கள். ஆகினால் ஒரு நாளாவது ஆணைக்கு பெண் அறிவாக இருக்கு எடுத்துக்கொண்டு இந்த உதர்வாகப்பட்டது மாதத்திற்கு ஒரு முறை மாதவிடாய் போக கிடது என்று சாபம் கொடுத்தாங்க. நம்ம தாய்மாரெல்லாம் 3 நாள் 5 நாள் 7 நாள் போறாங்க. காரணம் என்ன? இவரால வந்த வேணும். ஆமா. என்ன செய்தார்? நெற்றிக்கல் எடுத்து, ஏன்னா இவன் தான் முதல்ல தோன்றும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆண்மக வயசுல பெரியவளா இருக்கணும், திருமணம் செய்யக்கூடிய பெண்ணு வந்து பார்த்தா இளையவளா இருக்கணும். ஆனா இவன் தான் முதல்ல பிறந்தவன். அப்ப ஈஸ்வரன் சிலவன் தானே. அதனால என்ன செய்தான்? இந்த நெற்றிக்கெல்லாம் சுத்தெரித்து மறுபடி சாம்பலாக்கி இச்சாசக்தி கிரியாசக்தி நாரசக்தி என்ற அளவுகள் கிழமைகள் மரபுகளை மூப்பெரும் தேவிகள் உட்பட செஞ்சான். அப்படி மற்றவன் என்னைக்குள்ள வந்திருக்கிற நான் யார் தெரியுமா? எப்படிப்பட்ட வரப்படுத்த தெரியுமா? அது வரப்பட்டவன் தினப்பட்டவன்.